வணக்கங்க, நாச்சியால் சுகந்தி. வணக்கம், கேக்குதுங்களா நான் பேசுறது உங்களுக்கு? வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. பட்ஜெட்ல எதுவுமே உருப்படியாக இல்லை அப்படிங்கிறது ஒரு விமர்சனம், அதை நாங்க எடுத்துக்கலாம். ஆனா இது வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த மேனாமினிக்கு உரை அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அப்படி என்ன இதுல வார்த்தை ஜாலங்கள் இருக்குது? வார்த்தை ஜாலங்கள்லாம் பட்ஜெட் இந்த பட்ஜெட் மட்டும் இல்ல சார். இந்த 5 ஆண்டுகளாக இவர்கள் கொடுத்த பட்ஜெட் எல்லாமே ஒரு மேனாமினிக்கு தரமான பட்ஜெட் தான். ஏன் மேனாமினிக்கு தரம் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுறோம்னா, இந்தியாவிலேயே எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவுக்கு நாங்கள் 5 பேர் கொண்ட பொருளாதார நிபுணர் குழு அமைத்து, அதில் ஒருவர் நோபல் பரிசெல்லாம் பொருளாதாரத்தில் பெற்றவர் எஸ்தர் டாஃப்லே, அவங்களெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு குழு போட்டு இந்த அரசாங்கத்தையே நாங்கள் வேறு விதமாக நாட்டின் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை நாங்கள் வேறு வித மாற்றமாக மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிதான் முதல் பட்ஜெட்ல கவர்னர் உரையில இவர்கள் குறிப்பிட்டது. சரிங்களா? அன்னைக்கு 21-22 பட்ஜெட்ல குறிப்பிட்டதுக்கும் இன்னைக்கும் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பேசின எக்ஸ்பர்ட் சார் சொன்ன மாதிரி இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ப்ரொடக்டிவான பட்ஜெட் கிடையாது. இந்த பட்ஜெட் மட்டும் கிடையாது, இதுவரை இவர்கள் சமர்ப்பித்த 5 பட்ஜெட்டுமே ப்ரொடக்டிவான பட்ஜெட் கிடையாது. ஏன் அப்படின்னீங்கன்னா, 70 வருடங்களில் தமிழக அரசு வாங்கிய கடனை 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் வாங்கிவிட்டார். முதல் பாயிண்ட் அதுதான். இதுவரைக்கும் 70 வருஷம் ஆண்டவர்கள் 50 ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாலின் அரசாங்கம் 51 ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கு. எப்படி? 5 வருஷம், 70 வருஷத்தும் 50 வருஷம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருளாதார நிபுணர் குழு அமைத்து அவர்களுடைய ஏதாவது ஒரு அறிவுரையை இந்த அரசாங்கம் ஏற்றிருந்தால் கடன் சுமை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வந்திருக்காது. ஒருவேளை அவர்கள் அறிவுரை கொடுத்து ஸ்டாலின் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படிங்கிறத பத்தியும் எந்த விவரங்களும் இல்லை. மூணாவது விஷயம், சரி, கடன் வாங்கி நீங்கள் என்ன விதமான செலவினங்களை செய்தீர்கள்? கடன் வாங்குறது அப்படிங்கிறது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு புது ப்ராஜெக்டுக்கான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் கடன் வாங்குறது. பொதுவா அதுக்காகத்தான் எல்லா அரசாங்கங்களும் வாங்குது. ஆனா அப்படி நீங்க வாங்கி ஏதாவது புதுசா ப்ராஜெக்ட்ஸ் பெருசா கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்ன வரைக்கும் தமிழக அரசும் திரும்பி திரும்பி சொல்கின்ற எங்களுடைய சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்னு சொல்றது என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது, பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது, மாணவர்களுக்கு ஒரு 1000 கொடுத்தது. இந்த 3 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் ஸ்கீம், காலை உணவு திட்டம், அப்புறம் இந்த ஃப்ரீ பஸ், இந்த 5 திட்டங்களை தான் அவங்க ப்ரொடக்டிவா நாங்க செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்களே ஒழிய, இது எதுவுமே இந்த 5மே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் ஒழிய இவை எதுவுமே டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் கிடையாது. இது டெவலப்மெண்ட் ஓரியன்டட் கிடையாது. அதனாலதான் இதை சொல்றோம் மேனாமினிக்கு பட்ஜெட் அப்படின்னு. அப்போ நீங்க வாங்கினது தான். இப்போ அவர் எக்ஸ்பர்ட் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, 60% ஆஃப் த லோன் நீங்க எடுத்தது எங்க கொண்டு போய் செலவு பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட சேலரி அண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு மட்டும்தான் இது 60% போயிருக்குது. மீதி 40% வந்தது 4 லட்சம் ரூபாய், 4 லட்சம் கோடி ரூபாய் என்ன ஆச்சு அப்படிங்கறத தான் நாங்க கவர்னர் கிட்ட இது 4 லட்சம் கோடியை இந்த அரசாங்கம் முன்னாள் செய்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸோட நாங்க கவர்னர் கிட்ட சப்மிட் பண்ணிருக்கோம். அப்படிங்கும்போது இது எந்த வகையில் ஒரு ப்ரொடக்டிவான பட்ஜெட்னு எந்த எக்ஸ்பர்ட்டுமே, எங்களை மாதிரி பொருளாதாரம் குறித்து பெரிய நாலேஜ் இல்லாதவங்களும் சரி, சாதாரண காமன் மேனுக்கும் சரி, இது பெனிஃபிஷியரியான ஒரு பட்ஜெட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா அது இல்ல அப்படிங்கிறது தான் இங்க புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அதாவது முன்னாடி நான் ஒண்ணு முடிச்சிடுறேன். சுகந்தி என்னன்னா கிடையாது, இருங்க அரவிந்தாக்ஷன், ஒரே பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். கடன் மட்டும் கிடையாது, நீங்க எக்ஸ்பர்ட் சார் கிட்டே கேட்டு பாருங்க. இந்த கவர்மெண்டோட வரி வருவாய் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி காலத்தில் வரி வருவாய் அப்படிங்கிறது அதிக அளவு உயர்ந்திருக்குது. அந்த வரி வருவாயை கலெக்ட் பண்றதுல கூட கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி இவங்க விட்டுட்டாங்க. ஒரு 6-7% இந்த வருஷம் அது மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதிமுக ஆட்சி காலத்தை விட நீங்க அதிகமா கடன் வாங்கி இருக்கிறீர்கள், வரி வருவாய் அதிகமா இருந்திருக்கு. ஆனா மக்களை டைரக்டா பாசிட்டிவா டெவலப் பண்ற மாதிரியான எந்த ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸையும் திமுக அரசாங்கம் கொடுத்திருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா
மிக நிச்சயமாக அது கொடுக்கல. அதனாலதான் இது ஒரு மேனாமினிக்கின்னு சொல்றோம். அழுகி போனா அத்திப்பழம் சொல்றது இதன் காரணமாகத்தான். ஓகே, எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. அரசாங்கம் இந்த பட்ஜெட்ல நாங்க அவங்க பொதுவாகவே ₹1 எப்படியெல்லாம் இந்த அரசு செலவு செய்கிறது அப்படின்ட்டு ஒவ்வொரு ₹1 அப்படின்னா அந்த ₹1 எப்படி செலவு பண்றோம்ட்டு அரசாங்கம் கணக்கு கொடுக்குது. அதுல சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்துக்கு மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 27 பைசாவை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் 27 பைசா 26.9 பைசா 27 பைசாவை சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க. நீங்க ரீபேமெண்ட் ஆஃப் டெபிட்டுக்கு 10 பைசா கொடுக்குறாங்க. சரியா? அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அது ஒரு 15.1% 1 பைசா கொடுக்குறாங்க. நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க சொல்லக்கூடிய மூலதன செலவுகளுக்காக வெறும் 11.11 பைசா மட்டும்தான் இந்த அரசு செலவு பண்ணுகிறது. ஆனா எதுக்கு ரொம்ப கூடுதலாக செலவு பண்றாங்க அப்படின்னா சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம், மகளிருக்கு கொடுக்கக்கூடிய பணம், தமிழ் புதல்வன் திட்டம், இப்படி பல திட்டங்களுக்கு இது இது மனித வளத்தை மேம்படுத்த செய்யக்கூடிய செலவினமாக கருதக்கூடாதா? இத நீங்க நிஜமாலுமே இது ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்க்கு இந்த அரசு அதிக பணம் செலவழித்திருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நாட். செலவு பண்ணல. நீங்களே சொல்றீங்க 27% இங்க போகுது, எம்ப்ளாயிஸோட சேலரிக்கே போயிடுது, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளவு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ இந்த ஸ்டாலின் அரசு அததான் இதான் கவர்மெண்ட் கொடுத்திருக்க ரிப்போர்ட் இல்லையா? அப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் மட்டும்தான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் செய்தா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட சேலரி எக்ஸ்பெண்டிச்சரே உங்களுக்கு 27% போயிடுங்கிறது ஸ்டாலின் கவர்மெண்ட் மட்டும்தான். இது ஃபர்ஸ்ட் டைம் they are facing this crisis. யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணாங்களா? அதிமுக 31 வருஷம் ஆட்சி நடத்திய போது இந்த கிரைசிஸ் இருந்துக்கத்தான் செஞ்சது. இதோட ஆடட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலினோட மிகப்பெரிய பெருமை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டான்ஜெட்கோ மாதிரியான பிஎஸ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கடன்ல போறது அப்படிங்கிறது இந்தியாவில் பப்ளிக் யூனிட்ஸ் கடன்ல போறதுல 3வது பிளேஸ். முதல் 2 மாநிலங்கள் பாஜக ஆள்கின்ற மாநிலம், 3வது மாநிலம் எது தெரியுமா? ஸ்டாலினோட அரசாங்கம் தான். ஓகே 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 ஓகே. அப்போ நீங்க இது எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ப்ராஜெக்ட், ப்ரொடக்டிவான கவர்மெண்ட் அப்படின்னு நீங்க எந்த வகையில் சொல்ல முடியும்? அதனாலதான் நான் சொல்றேன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜஸ்ட் 11%. கேபிட்டல் எத்தனை? நீங்க 5 லட்சம் கோடிக்கு கடன் வாங்கி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 11% எவ்வளவு வந்துச்சு? ஓகே, ஒரு 5000 கோடி சம்திங், சரி 50000 கோடி சம்திங், அவ்வளவுதான். அப்படிங்கும் போது இந்த 50000 கோடி உங்களுக்கு மாநில வருவாயிலிருந்தே கிடைக்குமே. மாநில வருவாய் 2 லட்சம் கோடி வருது, அதுல இருந்தே உங்களுக்கு கிடைக்கும். அப்ப மாநில வருவாயை உங்களால ஸ்டாலின் அரசாங்கத்தால நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டும் அதுல நோபல் பரிசு பெற்ற எஸ்தரெல்லாம் வச்சிருந்து கூட உங்களால சரியாக நிர்வாகம் பண்ண முடியல அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் கவர்மெண்ட். அப்ப இது ஒரு மேனாமினிக்கு பட்ஜெட், மேனாமினிக்கு கவர்மெண்ட். ஆனா விளம்பரத்துக்கு மட்டும் இந்த அரசாங்கம் அந்த 1 பைசாவை எப்படி செலவு பண்றோன்றதுல அவங்க போட்டதுல விளம்பரத்துக்கு மட்டுமே ஸ்டாலின் அரசாங்கம் குறைந்தபட்சம் 20-25 பைசாவை செலவு பண்ணும் சார். அப்ப அதை ஏன் பட்ஜெட்டுக்குள்ள போடல? அந்த திட்டம் இந்த திட்டம்னு எல்லாத்தையும் இவங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வர்றதுக்காக இவங்களே விளம்பரம் பண்ணிக்கிறது எல்லாமே நம்மளுடைய வரிப்பணத்திலிருந்து, ஒவ்வொரு மக்களோட வரிப்பணத்திலிருந்து தான் இவர்கள் செலவு செய்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி ஸ்டாலினோட சிறப்பாக ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனையும் 1 லட்சம் ரூபாய் கடன்காரனா மாற்றினதான். ஒரு கடன்கார அரசு கடன்காரனாக மாற்றியதுதான் ஸ்டாலினோட ஒரே சாதனை.